அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மாம்பழ விலை வீழ்ச்சி தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது என்ன? விரிவான விவரங்கள். வணக்கம். மாம்பழ விலை வீழ்ச்சியால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உழவர்கள் நலனை காக்க அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருப்பதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதனால் உழவர்களும் மரங்களை குத்தகைக்கு எடுத்தவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் துயர் துடைக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிக அளவில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது என சேலத்து மாம்பழம் என்று போற்றப்படும் மாம்பழ வகைகள் இந்த மாவட்டத்தில் தான் அதிக அளவில் விளைகின்றன எனவும் அவர் பல்வேறு புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த ஆண்டில் 1 டன் மாம்பழம் சராசரியாக ரூபாய் 22,000 முதல் 28,000 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இம்முறை 1 டன் மாம்பழத்தின் சராசரி விலை வெறும் 4,000 வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதனால் பல ஏக்கர் கணக்கில் விவசாயிகள் நஷ்டமடைந்திருக்கிறார்கள். அதனுடைய கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களும் கூலியை பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாம்பழங்கள் மற்றும் மாம்பழ கூழை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் உள்ள தடைகளை அகற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட உழவர்கள் மற்றும் குத்தகைதாரர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 1,00,000 நிவாரணம் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.